صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. كان النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதில் நாம் அல்ஹம்து சூராவின் 3வது பாகத்தில் இறைவன் சொல்கிற செய்தி, இறைவனையே நாம் வணங்க வேண்டும், இறைவனிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற அந்த 3வது பாகத்தில் நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். அந்த பிரார்த்தனை என்ன? முதல் பிரார்த்தனை என்று சொன்னால், இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டு என்கிற பிரார்த்தனை நாம் முதலாக கேட்கிறோம். அந்த நேர்வழி எப்படிப்பட்ட வழி என்று சொன்னால், இறைவா நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழியை எங்களுக்கு காட்டு. அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக, நீ யார் மீது கோபப்படவில்லையோ அவர்கள் வழியை எங்களுக்கு காட்டு இறைவா என்கிற பிரார்த்தனையை நம்ம செய்வோம். இப்போ யார் மீது இறைவனின் கோபம் இருக்கிறது என்கிற செய்தியை நம்ம கடந்த ஜும்மாவில் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கிறது என்ன என்று சொன்னால், வலல்லாலின், இறைவா பாதை மாறி செல்லாதவர்களின் வழியை எங்களுக்கு நீ காட்டுவாயாக என்று நம்ம பிரார்த்தனை செய்வோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. நம்ம இதுவரையிலும் அல்ஹம்து சூராவிலே நிறைய முக்கியமான பல செய்திகளை நம்ம பார்த்துருக்குறோம். இதில் நம்ம இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற 200 கோடிக்கு மேலான முஸ்லீம்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவர்கள் இந்த அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அவர்கள் தெளிவான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு வழங்கியும், தொழுகிற ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு நாளும் இந்த அல்ஹம்து சூராவை ஓதுகிறோம், இந்த பிரார்த்தனையை நாம் செய்கிறோம். ஆனால் இதில் பொருள் உணராமல், இதன் ஆழம் உணராமல் நாம் ஓதிவிட்டு செல்வதால் என்னமோ இறைவன் நமக்கு இதனுடைய முழுமையான பலனை நமக்கு கொடுக்கவில்லையோ என்றுதான் உணர்கிறோம். எத்தனையோ வழிகட்ட பாதை மாறி சென்ற கூட்டங்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு 74 கூட்டங்களாக பிரிவார்கள் என்று சொன்னார்களே. ஆனால் அது சரியான செய்தியா என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஏராளமான கூட்டங்கள் பிரிந்து இருக்கிறார்கள். மார்க்கம் என்ற பெயரால் ஏராளமான கூட்டங்கள் இன்றைக்கு பிரிந்து நிற்கிறார்கள். அப்படி பிரிந்து போகுவதற்கான ஆதாரம், அப்படி பிரிஞ்சு தான் போவாங்க என்று சொல்வதற்கான நிறைய குர்ஆன் வசனங்களும் வரலாறுகளும் நிறைய நமக்கு நபிகள் ஸல்லல்லாஹு வரலாறுகளும் நமக்கு எடுத்து சொல்கிறது. அதற்கு முன்பாக நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு செய்தியும் கேட்கிற போது நம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இறைவன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறான். வெறுமனே இந்த உலகத்திலே நாம் 70 ஆண்டுகளோ 80 ஆண்டுகளோ எவ்வளவு வாழ்நாள் கொடுத்தானோ அந்த வாழ்நாளை நம்ம எப்படி முடியுமோ அப்படி கடந்து போவதற்காக, வாழ்ந்து விட்டு போவதற்காக, வாழ்ந்து மரணித்து விட்டு போவதற்காக இறைவன் நமக்கு இந்த வாழ்நாளை வழங்கவில்லை. அல்லாஹ்வையும் மறுமையும் நம்புகிற நம் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நமக்கு ஒரு சிறந்த கூலி இருக்கிறது. அந்த கூலியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அப்போ அந்த வழிகாட்டுதலை அறிந்து நாம் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் ஒவ்வொரு நாளையும் கடந்து போக வேண்டும். இந்த ஜும்மாவில் நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால்,
இந்த மார்க்கத்தின் பெயரால் நிறைய வழிகட்ட கூட்டங்கள் இருக்கிறது. அல்லாவும் அல்லாவுடைய தூதருடைய வரலாறுல இந்த நபிமார்களுடைய வரலாறுலையும் நமக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது என்கிற சில கூட்டங்கள் வழிமாறி போவார்கள் என்கிற ஆதாரத்தை நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கு வரை நீங்கள் கணக்கு பாருங்க, ஏன் ஏராளமான நபிமார்களை இறைவன் அனுப்பினா? ஒன்று ரெண்டு அல்ல, கணக்கிட முடியாத அளவிற்கு ஏராளமான நபிமார்களை இறைவன் அனுப்பதற்கு காரணமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் போதே என்ன சொல்றான்னு சொன்னா, நான் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பினோம், அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து அனுப்பினோம், நேரான வழியை கொடுத்து அனுப்பினோம். ஆனால் அவர்கள் அந்த நபிமார்களுக்கு பின்னாடி அந்த சமுதாயம் என்ன செய்தார்கள்? வேதத்தையே மாற்றி எழுதினார்கள், பாதை மாறி சென்றார்கள், தனக்கு சாதகமாக சில செயல்களை எழுதி கொண்டார்கள். வேதத்திலே மாற்றி எழுதுறது, இது இந்த குற்றத்தை செஞ்சா இது தண்டனை, கொலை செய்வதற்கான தண்டனை என்று சொல்லி இறைவன் சொன்னா, இவனுக்கு சாதகமா என்ன செய்யறது? அதை மாற்றி எழுதுறது. இப்படி நிறைய சட்டங்களை மாற்றி எழுதினார்கள் என்கிற செய்தி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். நிறைய வழிமாறி சென்றிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதை பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு ஏராளமான நபிமார்களை அனுப்புவதற்கு காரணமே என்ன சொல்றான் அல்லாஹ்? இவர்கள் சட்டத்தை மாற்றினார்கள், வேதத்தை மாற்றினார்கள், தடமாறி சென்றார்கள், வழிமாறி சென்றார்கள் என்றெல்லாம் இறைவன் சொல்கிறான். அப்ப மாறி செல்வார்கள் என்பதற்கான ஆதாரம் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் சொர்க்கத்தில் குடியமர்த்துற போது அவர் அல்லாஹ் என்ன கட்டளை போட்டார், அந்த கட்டளை மீறிடுறார். நமக்கு அதெல்லாம் தெரியும், குர்ஆன்லேயே அல்லாஹ் தெளிவாக சொல்றான். அப்போ மீறின அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க எல்லாம் இங்கிருந்து இறங்கி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் வெறுமனே நீ போய், அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அங்கே இருந்த வானவர்களுக்கெல்லாம் போட்டியா வைத்து, வானவர்கள் ஜின்னுகள் சைத்தான்கள் எல்லாம் இருந்தார்களே, சைத்தான்லாம் பெரிய ஒரு அறிவாளி தான். இந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு முன்பாக பெரும் அறிவாளியாக இருந்தவனால் வானவர்கள் கூட்டத்தில் இருந்தவன் அவன். அப்ப அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதனால் அன்றைக்கு அவன் சபிக்கப்பட்டு சைத்தானாக இருக்கிறான். ஆனால் அன்றைக்கு மிகப்பெரிய அறிவாளி வானவர்கள் எவ்வளவு ஆற்றல் படைத்தவர்கள், அவர்களுக்கு மத்தியிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து அல்லாஹ் போட்டி வைக்கிறான். அப்ப அதுல வென்று காட்டுகிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அவ்வளவு பெரிய அறிவாளியை அல்லாஹ் பூமிக்கு அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறான்? நீ இங்கிருந்து இறங்கி போய் நீ எப்படியே வாழ்ந்துக்க என்று அனுப்பல. அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான்? இம்மா எழுத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன் பமந்தபாய ஹுதாய பலா ஹவுஃபுன் அலைஹும் வலாஹும் யஹ்சனூன். நீ இங்கிருந்து எல்லோரும் இறங்கி விடுங்கள், நீங்கள் போயா என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பும் போதே முதல்ல என்னட்டிலிருந்து எந்த நேர்வழி வருதோ அதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அச்சமும் இல்லை, நாளைக்கு நீங்க வறுமையில நீங்க வெற்றி அடைந்தீர்கள் என்று சொல்லி அனுப்புறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஆனால் அதன் பிறகு ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பும் போதும் இப்படி வேதங்களை கொடுத்து தான் அவர்களை வழிகாட்டுவதற்கு வேதங்களை கொடுத்து அனுப்புறான். ஆனால் அவர்கள் எல்லாம் வழிமாறி சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். வழிமாறி சென்றிருக்கிறாங்க அளவுக்கு என்ன ஆதாரம் சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு நபியாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு கடுமையான அந்த சமுதாயத்துல ஒரு பெரிய போராட்டம், இவ்வளவு கடுமையாக, அதாவது அவங்க நெருப்பை தூக்கி போடுற அளவுக்கு அந்த சமுதாயத்தோடு போராடினார்கள். எதற்கு எதிராக? சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அந்த சிலைகள் எல்லாம் கடவுள் அல்ல, அதற்கு எந்த சக்தியும் இல்லை என்பதற்காக கடுமையான போராட்டம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த அளவுக்கு? ஊர்ல இருந்த சிலையெல்லாம் அடிச்சு உடைச்சு போட்டு அவங்கள்ட்ட சொன்னா, சிலையெல்லாம் பேசுமா, போய் கேட்டுப்பாரு, யார் உடைச்சான்னு கேட்டுப்பாரு, அந்த பெரிய சிலைகிட்ட போய் கேட்டுப்பாரு, அதே உடைச்சிருக்கு கேட்டுப்பாரு என்று அறிவுபூர்வமாக வாதம் வைக்கக்கூடிய அளவிற்கு சிலைகளை அடித்து நொறுக்கியவர். நெருப்பை தூக்கி போட்டாங்க. அவ்வளவு கடுமையாக அந்த சமுதாயத்துக்கு எதிராக போராடினவர், சிலைக்கு எதிராக போராடியவர், இணை வைப்புக்கு எதிராக போராடியவர். ஆனால் அவருக்கு பின்னாடி வந்த அந்த சமுதாயம், மக்காவில் இருந்தவங்களாம் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நேரடி சமுதாயம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய நேரடி சமுதாயம், மக்காவில் இருந்தவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? கௌபத்துல்லாவில் 360 சிலைகளை வைத்து வணங்குறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நேரடி சமுதாயம் சிலைகளுக்கு எதிராக கடுமையாக போராடியவர், அடிச்சு நொறுக்கியவர், இணை வைப்புக்கு எதிராக போராடியவர். அவருடைய சமுதாயம் என்ன செய்யறான்னு சொன்னா, 360 சிலைகளை கௌபாவில் வச்சு வணங்குறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சிலையா வச்சுட்டான். எந்த கொள்கைக்கு, எந்த வழிகேட்டுக்கு எதிராக போராடினார்களோ அந்த அவரையே கொண்டு போய் சிலையா வச்சு வணங்குற அளவிற்கு அந்த சமுதாயம் மாறி போனது. அப்ப வழிகட்டு போவார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் நமக்கு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் என்ன செய்கிறாங்க, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த தோழர்களே அவர்களே எப்படி வழிகெட்டு போவதற்கான அறிகுறிகளாம் இருந்தது என்பதை அவர்களுடைய வரலாறிலிருந்து நம்மால தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் போகிறாங்க. ஒரு பயணம் போகும்போது நபி தோழர் அவர்களும் எல்லாரும் போகிறாங்க. அவர் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு மரம், அந்த மரத்தில் தாத்து அன்வார் என்கிற ஒரு மரம், அந்த மரத்தில் என்ன செய்கிறாங்க, மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னைக்குன்னு இருக்குது முஸ்லீம் எல்லாம் அவங்கள்ட்ட என்ன இருக்கும், அவங்க கோரிக்கை என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்தில் கட்டி விடுறது. எனக்கு குழந்தை வேணும், எனக்கு சொத்து வேணும், எனக்கு இதில் அது வேணும் இது வேணும் என்று என்ன செய்கிறது, தன்னுடைய கோரிக்கையை கொண்டு கட்டி ஒரு துணியில அல்லது பேப்பர்லேயே கட்டி என்ன பண்ணுவான், மரத்தில் கட்டி விடுறது. இன்றைக்கி நிறைய பகுதியில் இருக்குல்ல, அது மாதிரி அந்த மக்கத்து காஃபிகள் என்ன பண்ணால் அவன் கோரிக்கையை கொண்டு போய் கட்டி அந்த மரத்தில் தொங்க விட்டுறது. இப்போ சண்டைக்கு போகிறான், அவனுடைய வாழை கொண்டு போய் அதில் கட்டி தொங்க விடுறது. போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறது, அப்போ வெற்றி கிடைக்கும், அது நம்ம நினச்சது நடந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்து மேலே நம்பிக்கை, பெரும்பாலான நம்பிக்கை. இன்னைக்கு பெரும்பாலும் என்ன செய்யறான்னு சொன்னால், முஸ்லீம்களே பெரும்பாலும் என்ன, இந்த மூட நம்பிக்கைகளை போய் விழுவுறது தான் பெரும்பாலும் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத, குர்ஆனுடைய நாணம் இல்லாமல் இருக்கிறவங்க அல்லாஹ்வுடைய பயமும் குர்ஆனுடைய நாணமும் இருக்கிறவர்கள் வேண்டுமானால் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருப்பாங்களுடைய பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மூட நம்பிக்கைகள் அதில் நடந்துருமோ, இதனால் நடந்துருமோ, இப்படி போனால் நடந்துருமோ என்று அல்லாஹ்வை தாண்டி மற்றவன் மீது நம்பிக்கை வைப்பதுதான் பெரும்பாலும் இருக்கிறது. அப்படி அந்த மக்களுக்கு காப்பி என்ன செய்யறான், மரத்தில் கட்டி தொங்க விட்டுருக்கான். இப்போ இதை பயணம் போகிற இந்த நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள். நபித்தோழர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், ஒரு மோசமான ஒரு சூழலில் இருந்து அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு நேர்வழிக்கு வந்தவர்கள், மகத்தான இன்றளவும் மகத்தான மனிதர்கள் என்று போற்றப்படக்கூடியவர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் பார்க்குறாங்க. மரத்தில் அவங்க கட்டி தொங்க விட்டுருக்கதான் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்க என்ன கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களுக்கு அது ஒரு புனிதமாக இருக்குல்ல, அவன் கட்டி தொங்க விடுறான், அதனால் நிறைவேறுது, அதனால் அது மாதிரி நமக்கு ஒன்று உண்டாக்குங்களேன், நம்மளும் கட்டி தொங்க விடலாம், நமக்கு தேவைகளை அதுகிட்ட போய் கேட்கலாம். இதெல்லாம் யார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நேரடியாக பாடம் பயின்றவர்கள், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் அற்புதங்களை நிறைய பார்த்தவர்கள். அவர்கள் என்ன கேட்கிறார்கள், அந்த சமுதாயம் செய்து கொண்டிருந்தது போல நமக்கும் ஒன்று வேண்டும் என்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கேட்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் எப்படி அவர்கள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டார்களோ அதுபோல இல்லை நீங்கள் கேட்குறீங்க என்று சொல்லிவிட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் என்ன கேட்டார்கள் தெரியுமா, அது அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். அந்த மனிதனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் இருந்து தப்பித்து ஓடுகிறார்கள், அந்த வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். தப்பித்து ஓடுகிறார்கள், இடையில கடல் வந்துருச்சு, இதுக்கு மேலே தப்பிக்க முடியாத ஒரு சூழல் வந்த பிறகு அது எப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கணும். எந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் கடலே, பின்னாடி ஃபிரௌன் வரான், எங்கேயும் தப்பிக்க முடியாத ஒரு கடுமையான ஒரு சூழலில் அல்லாஹ் அவர்களை எவ்வளவு அற்புதமாக காப்பாற்றினார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை எவ்வளவு அற்புதமாக, ஒரு பரந்த கடல் அப்படியே பிளந்து காய்ந்த பாதையாக கடை கடப்பதற்காக அவர்களுக்கு தெரிகிறது, கடந்து போகிறார்கள். தண்ணி நிற்குது, அப்படியே மலை மாறி தண்ணி நிற்குது, பார்க்கிறான், அதிசயம், அற்புதமான ஒரு அதிசயம் பார்க்கிறான். இது இறைவனின் மகத்தான ஆற்றல் என்பதை கண் முன்னால் அந்த சமுதாயம் பார்க்கிறது. பார்த்தா இவங்க கரையை கடந்துட்டாங்க, ஃபிரௌன் பின்னாடி வந்தான், தண்ணியில் மூழ்கி அவன் அழிஞ்சு போயிட்டான். இது எவ்வளோ பெரிய அதிசயமாக இறைவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறான் என்று உணர வேண்டிய சமுதாயம் கரையை கடந்து அந்த பக்கம் போகிறான். அந்த பக்கம் போனவனை கொஞ்ச தூரம் போனவனை அங்கே ஒரு கூட்டம் சிலையை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார், சிலையை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த சமுதாயம் கேட்கிறது, மூசாவே, இந்த ஊர்கள் பல கடவுளை வைத்து வணங்கி கொண்டிருப்பது போல் நமக்கும் பல கடவுளை ஏற்படுத்துங்களே, நமக்கு மட்டும் என்ன ஒரே கடவுள். அல்ல அந்த வரலாறை குர்ஆனில் சொல்றான். எவ்வளவு ஒரு மோசமான மனித இயல்பு இருந்தால் எவ்வளவு பெரிய அற்புதத்தை, ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு அற்புதத்தை பார்த்து விட்டு கரை கடந்த உடனே அவனுடைய மனநிலை எங்கே போகிறது, நமக்கு என்ன ஒன்று, நமக்கும் நிறையா இருந்தால் நல்லா தானே இருக்கும். மனிதன் இந்த உலகத்தில் ஆசைப்படுவானே, நிறைய காசு இருந்தால் நல்லா இருக்கும், நிறைய சொத்து இருந்தால் நல்லா இருக்கும், நிறைய கார் இருந்தால் நல்லா இருக்கும் என்று அதிகமானவற்றுக்கு ஆசைப்படுகிறான் மனிதன் பெரும்பாலும். ஆனால் எல்லாவற்றுக்கும் அதிகமாக ஆசைப்படுகிற மனிதன் சிலவற்றில் ஒன்றுக்கு தான் ஆசைப்படணும். கடவுளுக்கு அப்படி ஆசைப்படக்கூடாது. ஒருத்தர் சொல்றா, ஒரு பெண் சொல்கிறார், எனக்கு 4 புருஷன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அது 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 சிறந்ததா? ஒருத்தன் எனக்கு 4 அப்பா என்று சொல்கிறான் ஒருத்தன், அது அசிங்கம் இல்லையா? ஒரு பெண் எனக்கு 4 புருஷன் சொல்வதும், ஒரு பையன்
எனக்கு 4 அப்பா என்று சொல்வது எப்படி அசிங்கம். அதிகமாக இருப்பது அங்கே பார்ப்பதில்லை, இது அசிங்கம். அதே போல கடவுள் என்பவன் ஒருவன் தான் இருக்க வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும் என்பது அசிங்கமோ அதுபோல அவன் என்ன சொல்றான், கேட்கிறான், எங்களுக்கு நிறைய கடவுளை உண்டாக்குங்களே என்று கேட்கிறான். அதுபோல நீங்க கேட்கிறீங்களே என்று அந்த சமுதாயத்திடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பாடம் பயின்றவர்கள் இவ்வளவு மோசமான ஒரு சூழலுக்கு போவார்கள் என்று சொன்னால், அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் இப்பொழுது இருக்கிறீங்க, இதற்கு பின்னால் இந்த பின்னாடி வர வழிகட்ட சமுதாயம் இருக்கிறார்களே அவர்களுடைய செயலை நீங்கள் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முனம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நீங்க பின்னாடி இப்ப எனக்கு நான் உங்களை தடுத்துட்டேன், நான் தப்புன்னு சொல்லிட்டேன், ஆனால் பின்னாடி வருகிற சமுதாயம் என்ன செய்வார் என்று சொன்னால், அடுத்து அந்த வெளியேற்ற கூட்டங்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய வழிமுறையை ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் பின்பற்றுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு எச்சரித்தார். அதைதான் இன்றைக்கு நிறைய வெளியேற்ற கூட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைய ஒரு பெரிய நீண்ட தலைப்பு, இதை நம்ம நிறைய முக்கியமான செய்திகளை நிச்சயமாக நம்ம இதை தெரிந்து கொள்ளணும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயமும் அப்படி செய்தார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அந்த நேரடி சமுதாயமே இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு போயிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாம் மரணம் அடைகிறோம், உலகம் அழிக்கப்படுகிறது, உலகம் அழிக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிற ஒரு நாள் வரும் இல்லை, உலகம் முதல் மனிதரிலிருந்து இறுதி மனிதர் வரை அழிக்கப்பட்டு இந்த உலகமும் அழிக்கப்பட்டு நம்ம எல்லாம் ஒரு நாள் இறைவன் நிறுத்தி 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் நிறுத்தி நம்ம எல்லாம் விசாரிக்க இருக்கிறார். அப்ப அந்த விசாரணை நடைபெறுகிற நாள் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். சூரியன் தலைக்கு மேலே இருக்கும், வேர்த்து ஊத்தும், நம்ம கடுமையான ஒரு அந்த சூழல்ல இருக்கிற போது அவர்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும்ல, தண்ணி குடிக்கணும்ல. அப்ப அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க, நபி என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு தடாகத்தை, கௌசர் என்கிற ஒரு தடாகத்தை எனக்கு கொடுத்திருப்பான், அந்த தடாகத்திலே என்னை பின்பற்றியவர்களுக்கு நான் தண்ணீர் கொடுப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல கடுமையான அந்த நாளில் தாகம் எடுக்கக்கூடியவெல்லாம் என்ன செய்வாங்க, அங்கே தண்ணி கொடுக்கறதுக்காக போவார். அப்போ போகும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சிலரை தடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ட்ரோலில் அதை கொடுத்துருப்பான்ல, அங்கே வரவங்கெல்லாம் குடிப்பாங்க. ஆனால் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க, யார் யார் உள்ள போறா, யார் யார் போறதுக்கு தான தகுதி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு இருப்பார்கள். சிலர் வருவார்கள், அவர்களை வானவர்கள் தடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க, தடுப்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்தில் இருந்து பார்ப்பாங்க, அவர்களெல்லாம் யார், நபிமார்களோடு இருந்த அந்த ரசூலுல்லாவோடு இருந்த தோழர்கள். அப்போ அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, வானவர்கிட்ட சொல்லுவாங்க, அவர்கள் என்னுடைய தோழர்கள், விடுங்க உள்ள விடுங்க, அவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படும், முஹம்மது, யா முஹம்மது, இவர்களெல்லாம் நீங்கள் வந்த பிறகு, நீங்கள் மரணித்த பிறகு இவர்களெல்லாம் தடமாறி போனார்கள், வந்த வழியே திரும்பி சென்றார்கள், மார்க்கத்தில் எத்தனை வகையான புது வகையானதெல்லாம் கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் புதிதாக உருவாக்கினார்கள், வழிமாறி சென்றார்கள், தடமாறி சென்றார்கள். எனவே அவர்களுக்கு அங்கே அனுமதி இல்லை. யாருக்கு அனுமதி இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்த தோழர்கள், சஹாபாக்கள், அவர்களே பாதை மாறி சென்றிருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம கவனமாக இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நாம் தொடர்பில்லாமல் இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலில் தொடர்பில்லாமல் இருந்தால், இந்த அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னால் சரியாதான் இருக்கும், அவர் சொன்னால் சரியாதான் இருக்கும் என்று நாம் 4 விஷயங்களை பின்பற்றி விட்டு சென்றோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே அந்த கடுமையான விசாரணை நடைபெறுகிற நாளில நம்ம போய் அங்கே தண்ணி குடிக்க முடியாது. நம்மளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது, எதை வைத்து அவர்கள் அடையாளம் கொண்டுவார்கள் என்று ஒரு செய்தி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சமுதாயத்தை நான் அடையாளங்கள் வைத்து நான் அடையாளம் கண்டு கொள்ளுவேன் என்று சொல்கிறார். அப்ப எப்படி நீங்க அடையாளம் கண்டு கொள்வீங்க? நீங்கள் ஒழுவு செய்ததன் மூலமாக. நீங்கள் ஒழுவு செய்த பாகமெல்லாம் கருப்பு குதிரைகள் இருக்கிற கருப்பு நிறமுள்ள குதிரைகள் நிறைய நிறைந்திருக்குமே, அதுல ஒரே ஒரு வெள்ளை குதிரை இருந்தால் எப்படி அடையாளம் தெரியுமோ, அதுபோல் என்னுடைய பின்னாடி வர சமுதாயம் ஒழுவு செய்ததன் மூலமாக அவருடைய ஒழுவு செய்த இடமெல்லாம் வெண்மையாக மின்னும், அதை வைத்து நான் அடையாளம் கண்டு கொள்ளுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்ப நம்மளை அடையாளம் எப்படி தெரியுமா? இந்த ஒழுவு செய்த அடையாளத்தின் மூலமாக வெண்மையாக தெரியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் விதத்து செய்து விட்டோ அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வழிக்கு மாற்றமாக நடந்து விட்டு அங்கே போய் நின்னோம்னு சொன்னால், அங்கே வானவர் என்ன செய்வாங்க, தடுப்பார்கள். நமக்கு வெண்மையே இருந்தாலும் சரி அங்கே தடுப்பார்கள்.
தடுத்தால் நான் என்னுடைய சமுதாயம் தான் என்று சொன்னால் கூட என்ன செய்வார்கள்? இவர்கள் தடமாறி சென்றவர்கள், வழிமாறி சென்றவர்கள், விதயத்தை செய்தவர்கள், அதனால் அவர்களுக்கு அங்கே இடம் இல்லை, அந்த கடுமையான நாளில் உங்களுக்கு இடமில்லை என்று எல்லாம் சொல்லி நம்மளை தடுத்து விடுவார்கள் என்பதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ளணும். அப்போ நிறைய வழிமாறிய கூட்டங்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்டங்கள்லாம் என்னென்ன கூட்டம் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்தாக ஒன்றொன்றாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் ஒரு இதோடு நிறைவு செய்து வசலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு காத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, பாதை மாறி செல்லாதவரின் வழியை எங்களுக்கு காட்டு இறைவா என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் தொழக்கூடியவர்கள் நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையை செய்கிறோம். இப்போ யார் பாதை மாறி சென்றவர்கள் என்கிற செய்தியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை நம்ம ஆழமாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம பாதை மாறி செல்லாத இருப்பதற்கு நமக்கு இந்த உலக வழிகாட்டும். அதை தாண்டி நாளை மறுமை வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செய்தியை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிற போது சொல்கிறான், இத்தபிஉமா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனில்லாஹி அவுலியா, மற்றவர்களை பொறுப்பாளர்கள் ஆக்கி அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் கலீலமா தஸ்குரும், நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்விடத்திலிருந்து எது வருந்ததோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள், மற்றவர்களை நீங்கள் பொறுப்பாளர் ஆக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள், நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போல் இன்னும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இன்றோடு உங்கள் மார்க்கம் உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற செய்தியை கூட அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டும். மார்க்கம் முழுமைப்படுத்தி விட்டது, இதுக்கு மேலே அதில் சேர்க்கறதுக்கோ குறைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை என்கிற செய்தியும் அல்லாஹ் குர்ஆனில் 5வது அத்தியாயம் 3வது வசனம் சொல்கிறாங்க. விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த செய்திகளை நம்ம பார்ப்போம். அடுத்ததாக அல்லாஹ் குர்ஆன் இன்னும் செய்தி என்ன சொல்கிறான்னு சொன்னால், இது அன்னஹாதா சிராத்தில் முஸ்தகிம், இதுவே எனது நேரான வழி. இது அல்லாஹ் கொடுத்துருக்கானே, இதுவே எனது நேரான வழி, பல வழியை பின்பற்றி நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டான். பல வழியை பின்பற்றி நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், இது எனது ஒரே வழி, நேரான வழி என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் அதான் ஒரே வழி. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், யதார்த்தமாக பார்க்கிறோம், 4 மதுகபுகளில் ஒரு மதுகபை பின்பற்றினால்தான் நீங்கள் நேர்வழி பெற முடியும், சொர்க்கம் செல்ல முடியும். 4 மதுகபுகளில் ஒரு வழியை நீங்கள் பின்பற்றினால்தான் இந்த பள்ளிவாசலில் வந்து தொழ முடியும். இப்போ இது இந்த குர்ஆன் வசனத்துக்கு எவ்வளோ பகிரங்கமாக முரண்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இது எனது ஒரு நேரான வழி, ஒரே வழி, நேரான வழி என்று சொல்கிறான். ஆனால் குர்ஆன் வசனங்களை படித்தவர்கள், குர்ஆனை முழுமையாக படித்தவர்கள் சொல்கிறார்கள், 4 வழி இருக்கிறது, அதில் நீ ஒரு வழியை பின்பற்றினால்தான் நீ சொர்க்கம் போக முடியும் என்று சொல்கிறார். இது வழிகேடு இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு நேராக அதாவது போர் செய்கிற ஒரு குற்றம் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான் ஒரு வழி தான்ப்பா இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான், இல்லை 4 வழி இருக்குது அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு பகிரங்கமாக சவால் விடுகிற ஒரு செயல் இல்லையா இது? அப்போ இதெல்லாம் எப்படி வழிகட்டு போகிறது என்பதை ஏன் இந்த குர்ஆன் வசனம் அவர்களுக்கு தெரியாதா, அல்லது தெரிந்தும் புரியவில்லையா, அல்லது அல்லாஹ்வே அவர்களுக்கு புரியாமல் ஆக்கிவிட்டானா என்று அறியவில்லை. ஆனால் இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே நம்பினா அல்லாஹ் இதை நமக்கு அழகாக புரிய வைப்பான். புரிந்துவிட்டால் அந்த ஒரே ஒரு நேர்வழியை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும். அதை தாண்டி அவர் சொன்னார், இவர் சொன்னார், நம்மளாம் அங்கிருந்து வந்தவங்க தான், அதெல்லாம் உணராமல் இருந்த ஒரு காலம் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை வழிகேடு நம்ம நினைச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இப்படியெல்லாம் வழிகட்டு போயிருக்கிறார்கள், இதெல்லாம் எப்படி மார்க்கம் என்று சொல்கிறார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய வசனங்கள் இவ்வளவு தெளிவாக இருந்தும் இவர்கள் இப்படி வழிகட்டு போய் நிற்கிறார்கள் என்று புரியாத புதிராக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம அல்லாஹ் சொல்கிற ஒரே ஒரு நேர்வழியில் நம்மால் நிற்க முடியும் என்பதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கிற புரையாத்தமையோடு என் உரையை நிறைவு செய்த அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், இப்போ சுற்றி அப்படியே ஓரளவுக்கு மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம வாழுகிற இந்த பகுதியில் மழையை காணும், ரொம்ப கடுமையான வறட்சியாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, காடுகள்லாம் மரங்களெல்லாம் காஞ்சிருச்சு, ஆடு மாடுகளுக்கெல்லாம் கூட தண்ணி போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிற இடத்துல தான் எடுத்து வர மாதிரியான ஒரு கடுமையான ஒரு சூழல் இருக்கிறத நம்ம உணர்றோம். ஏதோ நம்ம எங்கேயோ இருந்து நமக்கு குடி தண்ணி ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கிறத வழிய
மற்றபடி காடு கரையில் இருக்கக்கூடியவங்களுக்கு காட்டில் இருக்க செடிகளுக்கு தண்ணி விடவோ இல்லை ரோட்டில் இருக்கிற மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சோர்ந்து போய் இருக்குது. ரொம்ப கடுமையான ஒரு பாதிப்பாக தான் இருக்குது. நமக்கு இல்லாதனால இன்னைக்கு இன்ஷால்லா பார்ப்போம், இந்த வாரம் பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த வாரத்தில் இன்ஷால்லா ஒரு மலை தொழிலை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, இது மாதிரி ஜும்மா பயான் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே கடுமையான வறட்சியாக இருக்குது, ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணி இல்லை, ஆடு மாடுலாம் செத்து மடியுது, ஆனால் நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ் மழையை கொடுப்பான் என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அந்த பேசி கொண்டு இருக்கும் போதே ஜும்மா உரையை குத்துபா நிகழ்த்தி கொண்டு இருக்கும் போதே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை செய்து முடித்து அவர்கள் படியை விட்டு இறங்கும் போதே மழை பிடிச்சிச்சு. எவ்வளோ கடுமையான மழை, அடுத்த ஜும்மா வரை மழை பெய்ததாக அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். எனவே நம்ம அல்லாஹ் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அதனால் நம்ம இன்ஷா அல்லாஹ் அப்படியே உட்காந்து ஒரு 2 நிமிஷம் அல்லாஹ்ட்ட மழைக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் அதை மனப்பூர்வமாக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக மழை அருளை இறக்குவான் என்ற பிரார்த்தனையோடு ஒரு 2 நிமிஷம் அல்லாஹ்ட்ட நம்ம துவா செஞ்சுட்டு அப்புறமா அதை முடிச்சுக்கோம் சார். அப்படியே சார் துவா செஞ்சிடலாம். அப்படியே கையை திருப்பி வைக்கணுங்கிறது இல்லை, எப்படி வேணாலும் வச்சு நீங்கள் கையை நேராகவே வச்சு கூட துவா செய்யுங்க சார். அது அந்த திருப்பி வைக்கணுங்கிற ஹதீஸ் வரையணும்னு சொல்கிறாங்க, அதனால் சார் நேராக வச்சு துவா செய்யுங்க சார்.